வணக்கம் தலம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் இனிய வாரமாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ஆகட்டும் சரி, ஃபேஸ்புக் ஆகட்டும் சரி, இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சரி, இமெயில் ஆகட்டும் சரி, டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகட்டும் சரி, எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக நம்ம அமைச்சிட்டு இருக்கோம். உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தும் யாருக்கு வேணாலும் இன்னைக்கு விரல் நுனியில் தகவல் அனுப்புறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாரு கிரியேட் பண்ணா, யார் அதை ஓன் பண்ணுறா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சேட்டலைட்டில் போதா, இல்லை வயரில் போதா, இல்லை எப்படி அது ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் அமெரிக்கா நிறுவனம். அது நம்ம எப்படி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இந்த தகவல் பரிமாறுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுங்க. அதுதான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீட்டில் மெயினாக ஒரு எலக்ட்ரிசிட்டி கேபிள் எடுத்து உள்ளே கொடுத்துட்டு அது வீட்டில் எங்கெங்கே இருக்கோ அங்கெங்கெல்லாம் கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுப்போம். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அனைத்து டேட்டா டிரான்ஸ்ஃபரையும் கனெக்ட் பண்ணி இன்னைக்கு ஓஷன் வழியாக தான் நம்ம அனுப்புகிற தகவல் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்னைக்கு 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த கேபிள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற நாடுகளை இணைச்சி அது மூலிமா தான் நம்ம அனுப்புகிற தகவல் போயிட்டுருக்குங்க. அக்கார்டிங் டு சம்மரின் கேபிள் மேப் வெப்சைட்டை பொறுத்த வரைக்குங்க 493 ஆக்டிவ் இன்டர்நெட் கேபிள்ஸ் கீழே அண்டர் வாட்டர் வழியாக கிறிஸ் கிராஸ் மூலிமா இந்த உலகத்தை இணைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. 300 கிலோமீட்டர் அசர்பாய்ஜான்ல இருந்து டர்க்மிஸ்தானோட இன்டர்நெட் ஒயர் பிளாக் சீக்கு அடியில் பாஸ் ஆகுது. அப்சல்யூட்டா 6600 கிலோமீட்டர் இருக்கிற மெரெயின் கேபிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வர்ஜீனியா பீச்சுக்கு லிங்க் பண்றாங்க. இந்த கேபிள் எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த கடல்லையே மிகப்பெரிய ஒன் ஆஃப் அனிமல் அப்படின்னு சொன்னா ப்ளூ வேல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த கேபிளோட வெயிட் 24 ப்ளூ வேலுக்கு சமம்னு சொல்றாங்க. இந்த கேபிளுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சர்பன்டைன் சூப்பர் ஹை அப்படின்னு இந்த கேபிளுக்கு சொல்றாங்க. இந்த கேபிளை தயாரிக்கிற நிறுவனம் பல நிறுவனங்கள் இருக்கு. அதுவும் உலகத்துல நிறைய இடத்துல இந்த கேபிளை தயார் செய்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த உலகமே, அந்த உலக மக்கள் அதிகமா நம்பி இருக்கிற இந்த கேபிள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு கேள்வி உங்க மனசுல வந்திருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக பிரமிச்சு போற அளவுக்கு தான் இருக்கு. அதாவது ஒரு டிபிக்கல் இந்த டிரான்ஸ்ஓஷியானிக் கேபிள் செட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குங்க 3 to 400 மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவாகுதுங்க. அந்த அளவுக்கு இது தரம் உயர்ந்து நம்பிக்கையான ஒரு கேபிளாக இருக்கு. இந்த கேபிளை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் தண்ணி அடிப்போம் இல்லைங்களா? தண்ணி ஓடுறதுக்கு இருக்கிற அந்த ஹோஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ள மல்டி லேயரில் நம்ம அனுப்புகிற டேட்டா இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க. இதில் லேயர் ஆஃப் ப்ரொடெக்டிவ் திக்ஸோட்ராபிக் ஜெல்லி எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக் ஆப்டிக் கோரையும் சுற்றி இருக்குமாங்க. எதுவும் இல்லாமல் மல்டிபிள் பிளாஸ்டிக் சீதர், அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பிளாஸ்டிக் சீட்ஸ் அண்ட் காப்பர் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த கேபிளை பவர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இந்த கேபிள் ஒரு செகண்டுக்கு 100 கிகாபைட் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு இப்போ. ஆனால் அடுத்த தலைமுறை கேபிள் ஒரு செகண்டுக்கு 400 கிகாபைட் பர் செகண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவங்க தயார் செய்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அதிநவீன டெக்னாலஜின்னு சொல்லலாம். டென்ஸ் வேவ் லென்த் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், மோர் தென் 1 வேவ் லென்த் ஆஃப் லைட் டேட்டா ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா தான் இந்த டேட்டாவை அனுப்புகிறாங்க. அந்த வேவ் லென்த் தான் டு கன்வெர்ட் இன்ஃபர்மேஷன் ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு பதிலாக நேரையாக வேவ் லென்த் சைட் பை சைட் சைமல்டேனியஸாக அனுப்பி தான் இந்த 400 கிகாபைட்ஸ் பர் செகண்டை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகே அருண், நீங்கள் கேள்வி கேட்கலாம், எல்லா கேபிளும் என்ன இப்போ ஒரே கேபிள் மூலிமா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ராவல் ஆகுதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு ஆவரேஜ் சுமாராக ஒரு கேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70லிருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒரு கேபிளே பயணிக்கும். நடுவில் எந்த கட்டும் இல்லாமல், எந்த ஜாயிண்ட்டும் இல்லாமல். இப்போ இந்த கேபிளில் லேம் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஹியூஜ் கனெக்டரை அவங்க சேர்க்குறாங்க. இது ஒரு ஆம்பிளிஃபையராக இயக்கி இந்த கேபிளிலிருந்து இந்த கேபிளுக்கு போகிற ஸ்ட்ரென்த்து குறையாமல் அந்த ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். ஏன்னா பலாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் ஒரு நொடியில் இல்லைங்களா? அதனால் இந்த ஒரு ஹியூஜ் கனெக்டர் மூலிமா இந்த ஆம்பிளிஃபையரை இணைத்து அந்த சிக்னலை வீக் ஆகாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த கருவி, இந்த ஆம்பிளிஃபையர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் வாட்டர் கேபிள் எர்த்குவைக்ஸ், மட்ஸ்லைட், வால்கனோஸ், இல்லை அதிகமாக அந்த இடத்துல மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ தாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நபரோ ஒரு கார்ப்பரேட்டோ யோசிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்களா? தட் இஸ் கால்ட் entrepreneurship. மனிதனின் தேவையை முன்கூட்டியே அறிந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவு நிச்சயம். மெக்சிகோவில் மிகப்பெரிய பணக்காரருடைய முதன்மையான தொழில் எது தெரியுங்களா? இந்த கேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்கிறது தான். இஸ் த நம்பர் 1 wealth person in Mexico. As of today, world biggest owner of cable யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் AT&T. அதாவது 2,30,000 கிலோமீட்டர் சி அடியில் இவங்களோட கேபிள் இருக்குங்க. செகண்ட் பிக்கஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா சைனா டெலிகாம் கேபிள். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன குரூப்பாக 50 கம்பெனிஸ்லாம் ஒன்று சேர்ந்து, இன்க்ளூடிங் டெக் ஃபார்ம், லோக்கல் கவர்மெண்ட் ஏஜென்சி, அதர் பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்து தான் இங்கே பங்கு வகிக்கிறாங்க இந்த ஒரு காங்க்ளமரேட்டில். ரீசெண்ட் டேஸில் மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் வாட்டர் கேபிளுக்கு யார் கொடுத்துட்டு வராங்க தெரியுங்களா? ஃபேஸ்புக், கூகுள் மற்றும் அமேசான். அவங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, விஷயம் இல்லாமல் குடுமி ஆடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ் நிறைய வேணும்னா அந்த யூசர்ஸ்க்கெல்லாம் இன்டர்நெட் வேணுங்க. இன்டர்நெட் கொடுத்தாங்கன்னா போதும், அவங்க யூசர் வந்துடுவாங்க. அவங்க யூசர் மூலிமா இவங்க வியாபாரம் பண்ணி பணம் பண்ணலாம் இல்லையா? அதுதான் ஃபேஸ்புக், கூகுள் மற்றும் அமேசானுடைய முதலீட்டுக்கு காரணம். அருண், என்னையா சொல்கிற? இப்போ தான் டெஸ்லாவோட ஸ்டார்லிங்கோட சேட்டலைட் எல்லா இடத்துலையும் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் காஸ்ட் எஃபெக்டிவான இன்டர்நெட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் வந்து கடல் வழி கேபிள் தான். அது ஃபியூச்சரில் மாறலாம். இலான் மஸ்க் வந்து இந்த ஸ்டார்லிங்கோடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி மாறலாம். இது ஒரு ஆரம்பம் தான். ஃபியூச்சரில் கண்டிப்பாக தட் வில் ஹெல்ப். ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்லிங்க் இட்ஸ் நாட் அ காஸ்ட் எஃபெக்டிவ் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட நோக்கம் வந்து எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் இல்லையோ அங்கே கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஸ்டார்லிங்க் இதை டாமினேட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவதுங்க, ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்துகிறோம்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்புங்க. ஃபேஸ்புக் வளர்ச்சி ஒரு இடத்துல நின்றுச்சு. அப்போ அவங்க முடிவு பண்ணாங்க. ஏன் நின்றுச்சு அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே ஃபேஸ்புக்கில் இணைஞ்சிட்டாங்களே, இப்போ மீதி இருக்கிற மக்களை எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்து அப்போ தான் தே ஸ்டார்டட் ஃபண்டிங் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இன்டர்நெட் இல்லாத மக்களுக்கு இன்டர்நெட் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாங்க ஃபேஸ்புக். நம்ம செஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் entrepreneurship மூலிமா தான் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். தொலைநோக்கு பார்வை, அட்வான்ஸாக ரிசர்ச் பண்ணி யார் இப்போ உள்ளே இறங்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி. இப்போ ஃபேஸ்புக் நிறுவனம் ரீசெண்டாக வந்து பேரை மாற்றி மேட்டா அப்படிங்கிற பேரில் அவங்க வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? நான் அமெரிக்காவில் இருக்கிறனால அது மூலிமா பல 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த மெட்டாவில் விர்ச்சுவல் வீடு வாங்குறதுக்கு பல மில்லியன் செலவு பண்ணி அவங்க வீடு வாங்கிட்டு இருக்காங்க. இலான் மஸ்க்கு நான் வந்து மார்ஸுக்கு போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் வந்து நான் கற்பனையான ஒரு இமேஜினரி வேர்ல்டு கிரியேட் பண்ணி அதில் அவங்க வந்து வீடு வித்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அந்த வளர்ச்சியில் நம்மளும் ஒரு பகுதியாக இருக்கணும். முடிஞ்சா இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய புரட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் தலத்தின் ஆசை, என்னோட ஆசை. வாங்க நம்ம கை கோர்ப்போம். நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த நாலேஜ் மூலிமா நம்ம புதுசாக ஒன்று உருவாக்குவோம். தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழர்களால் இந்த உலகத்துக்கே பல விஷயம் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நிரூபிப்போம். தொடர்ந்து தளத்தை இணைஞ்சிருங்க. உங்களுடன் விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம்.